ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் போதித்துக் கொண்டிருந்த போது, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூட்டத்தினர் அவரிடம் கேட்டனர். அதற்கு அவர் மறுமொழியாக, 2 அங்கிகளை உடையவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும், உணவை உடையவர் அவ்வாறே செய்யட்டும் என்றார். வரி தண்டுவோரும் திருமுழுக்கு பெற வந்து, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடம் கேட்டனர். அவர், உங்களுக்கு குறிக்கப்பட்ட தொகைக்கு அதிகமாக எதையும் தண்டாதீர்கள் என்றார். படை வீரரும் அவரை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர். அவர், நீங்கள் எவரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள், யார் மீதும் பொய் குற்றம் சுமத்தாதீர்கள், உங்கள் ஊதியமே போதும் என்றிருங்கள் என்றார். அக்காலத்தில் மக்கள் மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை யோவான் மெசியாவாக இருப்பாரோ என்று எல்லாரும் தங்களுக்குள் எண்ணி கொண்டிருந்தார்கள். யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து, நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் சுளக்கை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரித்து எடுப்பார். கோதுமையை தம் களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அணையாத நெருப்பிலிட்டு சுட்டெரிப்பார் என்றார். மேலும் பல அறிவுரைகள் கூறி மக்களுக்கு நற்செய்தியை அறிவித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. சகோதரர்களே, சகோதரிகளே, முதல் வாசகம் செஃபனியா. அந்த வாசகத்தில் முதல் வாக்கியம் என்ன வாக்கியம்? சற்று முன்பு படித்தாங்கள்ல நம் சகோதரி. இந்த முதல் வாக்கியம் என்ன வாக்கியம் சொல்லுங்க, யாராவது சத்தமாக சொல்லுங்க. முதல் வாக்கியம், ஜியோனே மகிழ்ச்சியாக ஆர்ப்பரிக்கிறது. மகிழ்ச்சியாக ஆர்ப்பரிக்கிறது. அதாவது நம்ம சாதாரணமாக சொன்னோம்னா, மகிழ்ச்சியாக கத்துங்கள், மகிழ்ச்சியாக கத்தணும். மகிழ்ச்சியா இருந்தா என்ன செய்யும்? யாஹூ, ஹல்லேலூயா, அப்பாடா சந்தோஷமா இருக்குது. மகிழ்ச்சியா இருந்தா குஷியா இருப்போம்ல, மகிழ்ச்சி குஷி. நாம் எல்லாம் வீட்டில் மகிழ்ச்சியாக இருக்கும் போது சத்தம் போட்டு கத்துறோமா, அல்லது கோபமாக இருக்கும் போது சத்தம் போட்டு கத்துறோமா? சொல்லுங்க. கோபம் படும் போது தான் கத்துறோம். அப்படி டாய் எங்கெல்லாம் வருது சக்தி. கோபம் வரும்பொழுது அப்படித்தான் வத்துறோம். யாஹூ ஹுரே அப்படின்னு யாரும் கத்துறதில்லை வீட்டில். அவங்களாம் நினச்சிக்குவாங்க பைத்தியக்காரன்னு. முதல் வாக்கியமே செஃபனியா சொல்றாரு, மகிழ்ச்சியா அர்ப்பரிங்கள்னு. இரண்டாவது வாசகத்தில் எப்படி இந்த மகிழ்ச்சியை தாக்கு பிடிக்கிறது? பெரும்பாலுமே மகிழ்ச்சி எப்போ வரும்?
புதுசாக கல்யாணம் பண்ணிட்டோன்னே அந்த நேரத்தில் மகிழ்ச்சி வரும். புது பொண்டாட்டி, புது கணவன், காலப்போக்கில் அந்த மகிழ்ச்சியெலாம் எங்கேயோ போயிடுது. புது காடி வாங்கிட்டோன்னே மகிழ்ச்சி, புது வீடு வாங்கிட்டோன்னே மகிழ்ச்சி, பட்டதாரி ஆகிட்டோன்னே மகிழ்ச்சி, இந்த மாதிரி நல்ல சம்பளம் உயர்த்தினா மகிழ்ச்சி, புது வேலை கிடைச்சிட்டா மகிழ்ச்சி, புது பொருள் வாங்கிட்டா மகிழ்ச்சி. ஆனால் இந்த மகிழ்ச்சியெல்லாம் நிரந்தரமான மகிழ்ச்சி அல்ல, அது உண்மை. நிரந்தரமான மகிழ்ச்சி உங்களிடம் வேண்டுமென்றால் இன்றைய 2ஆம் வாசகத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது, உங்கள் இடையிலேயே, நம் இடையிலேயே மகிழ்ச்சி ஒருத்தரிடம் இருக்கிறது என்றால் அந்த நபர் நிரந்தரமான மகிழ்ச்சி, இந்த தற்காலிகமான மகிழ்ச்சியை பற்றி சொல்லல, உள் மகிழ்ச்சி, ஆழ்ந்த மகிழ்ச்சி, சந்தோஷமா ஒவ்வொரு நாளும் இருக்கிறவன், அவரிடம் முதலாவது 3 குறிப்புகள் சொல்கின்றேன். முதலாவது, நீ ஜெபம் செய்தவனா இருக்க வேண்டும். யாரு ஒருத்தர் ஜெபத்தில் ஈடுபடுறார்களோ ஒவ்வொரு நாளும், நீ ஜெப வாழ்க்கையில் இருந்து என்றால் உன்னிடம் மகிழ்ச்சி நிச்சயமாக இருக்கும். உங்கள்கிட்ட நான் இப்போ கேட்குறேன், நீங்க ஜெபிக்கிறீர்களா? ஜெபிக்கிறீர்களா? இதான் முக்கியம். உண்மையாகவே ஜெபிக்கிறவனிடம் அந்த மகிழ்ச்சி நிச்சயமாக உறுதியாக ஒவ்வொரு நாளும் இருக்கும். இரண்டாவது, நீ பாவத்தை விட்டுவிட வேண்டும். நம்ம எல்லாம் பாவிகள் தான், ஒவ்வொரு நாளும் விழுகிறோம். ஆனால் எவ்வளவு ஆழமாக உறுதியாக முயற்சி செய்கின்றேன் பாவங்களை விட்டுவிட. நீங்கள் பாவத்தில் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இருந்தோம் என்றால் அதுல மகிழ்ச்சி இருக்காது. பாவம் செய்கிறவன் அவன் தனியாக செய்வான், மறைமுகமாக செய்வான், இருளில் செய்வான். பாவம் செய்கிறவன் மற்றவங்க தெரியாம இருக்கிறதுக்காக செய்வான். சில பேர் பாவம் செய்யும் பொழுது நம்ம கோபத்தில் எல்லாருக்கும் தெரியும், இது மாதிரி கோபமோ இந்த மாதிரி சில காரியங்கள் நம்ம செய்யும் பொழுது தொடர்ந்து செய்தோம் என்றால் அவனிடமோ அவளிடமோ மகிழ்ச்சி இருக்காது. அப்போ நீங்க மகிழ்ச்சி உங்களிடம் இருக்க வேண்டும் என்றால் இந்த பாவத்தை ஒவ்வொரு நாளும் குறைக்க வேண்டும். பாவத்தை ஒவ்வொரு நாளும் குறைக்க வேண்டும். ஒப்புரவ சடங்கு மூலமாகவும் சரி, ஒவ்வொரு நாளும் நான் கொஞ்சம் நிதானித்து சிந்தித்து ஒவ்வொரு நாள் படுக்கிறதுக்கு முன்பு என்னென்ன நான் தப்பு செய்தேன், இன்னைக்கு என்னென்ன காரியங்கள் செய்தேன், ஆண்டவரே என்னை மன்னியும் என்று ஒவ்வொரு நாளும் கேளுங்க. கேட்கிறீர்களா? ஒவ்வொரு நாளும் உணர்கிறீர்களா? நான் எத்தனை பாவம் செய்கிறேன் ஒவ்வொரு நாளும். இந்த பாவங்களை நான் தொடர்ந்து செய்தேன் என்றால் என்னை ஆண்டவரோட கிருபை, the grace of God, when you sin, the grace of God will diminish. When you stop sinning, the grace of God will expand. அது என்ன அர்த்தம் என்றால், நம் பாவம் செய்யும் பொழுது அவருடைய கிருபை குறைந்து விடும். குறைந்து சொல்ல கச்சுட்லா, நான் பாவம் செய்யாமல் இருக்கும் பொழுது அவருடைய கிருபை என்னுடைய அதிகரிக்கும். அப்போ அந்த கிருபை அதிகரிக்கும் பொழுது என்னிடம் என்ன இருக்கும்? மகிழ்ச்சி தவிர வேற ஒன்றும் இருக்காது. மகிழ்ச்சி தவிர வேற ஒன்றும் இருக்காது. ஆனால் நான் கிருபையில வாழ்றேன். am I living in grace? அதான் இரண்டாவது நம்ம கவனித்து கொண்டாடணும். மூன்றாவது குறிப்பு என்னவென்றால், நன்றி உணர்வோடு வாழ வேண்டும். பி கிரேட்ஃபுல். ஒவ்வொரு நாளும் நான் நன்றி சொல்லி வாழ்கின்றேனா அல்லது முணுமுணுத்து கொண்டு வாழ்கின்றேனா? யாராவது நம்ம மத்தியில் ஒருத்தர் ரொம்ப முணுமுணுத்து இருந்தாங்களாம், ரொம்ப குறைகள் சொல்லி இருந்தாங்களாம், எந்த நேரமும் குறை, எப்பொழுதுமே குறை, எல்லாத்துலேயும் குறை, எல்லாத்தையும் குறைகள் பார்க்கறது தான். இந்த நபரிடம் மகிழ்ச்சி இருக்காது. அவங்களிடம் குறைகள் தான் இருக்கும். மற்றவர்களுடைய குறையை பற்றி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நிறைவை பாருங்கள். நிறைவை பார்க்கும் பொழுது யாரிடம் குறை இல்லை? எல்லாரிடம் குறைகள் இருக்கிறது. ஆனால் ஏன் குறையே பார்த்து கொண்டிருக்கின்றோம், குறையே சொல்லிக்கிட்டு இருக்கின்றோம்? அவளிடம் மகிழ்ச்சி இருக்காது. ஸோ கவனித்து கொண்டாங்க. இந்த 3 காரியங்களும் உங்களிடம் இருந்தால் நீ மகிழ்ச்சி உள்ளவன், மகிழ்ச்சி உள்ளவள். ஸோ இதை பார்த்துக்குங்க. நீங்க 2வது வாசகத்தில் சொல்றாரு, பி தேங்க்ஃபுல், பி கிரேட்ஃபுல். எவ்வளோ காரியங்கள் உங்களால் சொல்ல முடியாதுங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க கொஞ்சம் சிந்திச்சு உட்காந்து அமைதியாக உட்காந்து பார்த்தீங்களா, எவ்வளோ நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது.
இந்த மூச்சுக்கு நன்றி சொல்லணும், துணிமணிக்கு நன்றி சொல்லணும், வீடுக்கு நன்றி சொல்லணும், குடும்பத்துக்கு நன்றி சொல்லணும், சகோதர சகோதரிகளுக்கு நன்றி சொல்லணும், என்னுடைய நண்பர்களுக்கு நன்றி சொல்லணும், என்னுடைய உணவுக்கு நன்றி சொல்லணும். நன்றி சொல்றதுக்கு உக்காந்தீங்களா, நன்றி சொல்றதுக்கு நேரமே இருக்காது. ஆனால் என்ன செய்கிறோம்? குறை 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 குறை. அது சரியில்லை, இது சரியில்லை, அவன் சரியில்லை, அவள் சரியில்லை, இது சரியில்லை, அவன் பூசை சரியில்லை, சாமியார் சரியில்லை, அது சரியில்லை, இது எல்லாத்துலேயும் குறை தேடிக்கிட்டு இருந்தோம் என்றால் நீ மகிழ்ச்சி உள்ளவன் அல்ல. ஆம், ஒரு சீக்ரெட் சொல்றேன். இந்த சீக்ரெட் என்னவென்றால், சீக்ரெட் என்றால் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? ரகசியம். எப்படி இந்த மகிழ்ச்சியை நம்ம சொன்ன தாக்கு பிடிக்கிறது, எப்படி இந்த மகிழ்ச்சியை நான் கையாள முடியும்? How can I, this secret of joy, how can I continue to live in this joy? அந்த பதில் நற்செய்தியில ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கூறுகின்றார். The answer is in the gospel. திருமுழுக்கு யோவான்ட்ட பல பேர் போறாங்க. போனோன்னு அவர் முதல் கேள்வி கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று. அவர் சொல்றாரு, ஒருத்தரிடம் 2 ஆடை இருந்தால் ஒரு ஆடையை கொடுத்துருங்க, சாப்பாடு இருக்கிறவன் மற்றவன் கொடுத்துருங்க. அப்போ முதல் பதில் அங்க இருக்குது. சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? பகிர்ந்து கொள்ள வேண்டும், கொடுக்க வேண்டும். எவன் ஒருத்தன் கொடுக்க கத்துக்கிறானோ அவனிடம் மகிழ்ச்சி இருக்கும். என்ற காசு பணம் இல்லை ஃபாதர், நான் என்னத்தை கொடுக்கிறது? இந்த முகம் இருக்குல்ல, இந்த முகத்தில் இருக்குது அர்த்தம். சிரிக்க முடியுமா, சிரிக்க முடியாதா? பல தடவை சொல்லியிருக்கிறேன். பாதி பேரை பார்த்தா அது அப்படியே உட்காந்துருக்கும், ஒரு சிரிப்பு இருக்காது. சொல்லுவாங்களே தமிழில் ஒரு வார்த்தை, அந்த மூஞ்சில ஈ ஆடலையா, ஈ ஆடல. சில மூஞ்சில சிரிப்பே இருக்காதுங்க. மகிழ்வோம் இது பாடுறது எப்படி தெரியுமா? மகிழ்வோம் மகிழ்வோமாக. என்ன ஆச்சு உனக்கு? யார் மனைவி ஓட்டிட்டு போயிட்டானுங்களா? அப்படியே மகிழ்ச்சி. ஹலோ, பி ஹாப்பிடா. மகிழ்ச்சி இருக்க கத்துக்குங்களா. சில பேர் அப்படி கோயிலுக்கு அப்படியே வரும், திரும்பி அப்படியே போகும், அப்படியே கடையில் போய் அப்படியே உட்காந்து சாப்பிடும். வருவான், எல்லாம் போதுமா? போதும். ஒரு வாழ்க்கையில் ஒரு ரசனை இல்லையா? ரசனை இல்லாத ஜென்மங்கள், சில ஜென்மங்கள். கோச்சிக்காதீங்க, உங்களுக்கு ஜென்மன்னு சொல்லலை, நான் உதாரணம் சொல்றேங்க. சிரிப்பே இல்லைங்க. ஆண்டவர் சொல்றார், கொடுக்க கத்துக்க. அதான் பல தடவை நான் சொல்றேன் உங்கள்கிட்ட, கொடுங்க. உங்களை 1000 வெள்ளியா கொடுக்க சொல்றேன். காலங்காலமா 50 காசு போட்டீங்களா, இப்போ 1 வழி கொடுங்க, அவ்வளவுதான். காலங்காலமா 1 வழி போட்டீங்களா, 2 வழி போடுங்க. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து கொஞ்சம் சிரிங்க. கேலியாக சிரிக்காதீங்க. இது வந்துருச்சா? கேலி வேணாம், கேலியாக சிரிக்காதீங்க. உண்மையாகவே சந்தோஷமா மதிச்சு சிரிங்க. அப்போ இந்த மகிழ்ச்சி கொடுக்க கத்துக்கணும். 2 ஆடை. நான் பல இடத்துக்கு போகும் பொழுது பேக் கொஞ்சம் கூடையா போகுவேன், துணி மணிலாம். வரும்போது பேக்கு காலியாக தான் வருவேன். சில பேர் பேக்கு டபுளாக கொண்டாடுவாங்க பேக்கை. ஏன் தெரியுமா? உதாரணத்துக்கு இந்தியா, பிலிப்பீன்ஸ்க்கெலாம் போனேன்னா பாதி சட்டை, துணி, சப்பாத்து எல்லாம் கொடுத்துட்டு வந்துடுவேன். இன்னும் இங்கேயும் நிறைய அடங்கி நிறையா அந்த கபட்டில் இருக்குது. வரமாட்டா கொடுத்துட வேண்டியதுதான். சாவறதுக்கு முன்னே அப்புறம் நாளைக்கு செத்துட்டேன்னா பார்த்தேன், என்னடா இந்த ஆள் இவ்வளோ அடுக்கி வச்சிருக்குது, இன்னும் பாவிக்கவே இல்லைன்னு சொல்லக்கூடாது பாருங்க. கொடுத்துருவோம். ஏதாவது எனக்கு ஒரே ஒன்று தான் நான் கடிச்சு பிடிச்சி வச்சுக்குவேன், கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுறேன். புத்தகங்கள், அதுதான். மற்றதெல்லாம் கொடுத்துருவோம் வாழ்க்கையில். அப்போ கொடுக்க கற்றுக்குங்க. எவ்வளோ வச்சிருக்கிறேன் நான், என்னத்தை வச்சிருக்கிறேன்? கொடுக்க கொஞ்சம் இயல்பாக கொடுப்போம். நம்ம என்ன இருந்தாலும் வசதி உள்ளவங்க இன்னும் கூட கொடுக்கலாமே. அப்போ கொடுக்கிற மனசு நிச்சயமாக God blesses a cheerful giver சொல்றாங்களே நற்செய்தி வாசகத்தில். அப்போ கொடுக்க கற்றுக்குங்க. சில பேர் கொடுக்க மாட்டோம், சில பேர் கொடுக்கவே கற்றுக்க மாட்டோம். கொடுங்கள். நீங்கள் உங்களிடம் சந்தோஷம் வேணுமா? கொடுங்கள். நேரத்தை கொடுங்கள், உழைப்பை கொடுங்கள். வேலை இடத்துல நான் நல்லா கொடுப்பேன் ஃபாதர், வேலை எனக்கு 6 மணி வரைக்கும்னா நான் 7 மணி 8 மணி வரைக்கும் வேலை செய்வேன். அது நீ கொடுக்கறதில்ல, அது நீ வாங்குற.
எப்படி தெரியுமா? ஓவர் டைம். அப்போது ரெண்டாவது முதல்ல வந்து கொடுக்க கற்றுக்குவோம். எவ்வளோ பேர் கொடுக்குறோம், என்னத்தை கொடுக்குறோம் தெரியாமல் வாழ்த்து வந்திருக்கிறோம். இரண்டாவது, நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் நேர்மையாக உண்மையாக இருக்க வேண்டும். பி ஆனஸ்ட், பி ட்ரூத்ஃபுல். ஒரு படத்தில் பார்த்துருப்போம்ல, லஞ்சம், இந்தியன் படத்தில், முன்ன பழைய படத்தில் லஞ்சம் 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 லஞ்சம். இங்கே யாராவது லஞ்சம் வாங்குறீங்களா? கவனம். நேர்மையாக உண்மையாக இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, மற்றவர்களை பற்றி அவதூறு பேசாதீர், உண்மையை பேசு. மற்றவர்களை பற்றி நம்ம அவதூறு பேசுறதுக்கு ரொம்ப ரெடியாக இருக்கிறோம். உண்மையை பேசு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எல்லாரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? தெரியாம உண்மையை பேசு. ஆங்கில மக்கள் என்னைய பற்றி என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஃபாதர் வந்து இந்த தமிழ் மக்கள் மேலே தான் ரொம்ப அக்கறை வச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க. நேற்று நான் சொன்னேன், இன்னைக்கும் சொல்ல போகிறேன். எங்கேருந்து இந்த கதை உங்களுக்கு வந்துச்சு? என்ன அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க ஃபாதர் வந்து தமிழ் மக்களுக்கு தான் அக்கறை கொடுக்குறாருன்று? பார்த்தீங்களா? தெரியாமல் பேசிக்கொண்டு சும்மா அந்த வாய் இருக்குல்ல, இந்த வாய் எல்லாம் சொல்கிறது. சொல்லுனா பரவாயில்ல, அதுக்கப்புறம் உணர்றது இல்லை, நான் தப்பாக பேசிட்டேனே. ஸோ இது ரெண்டாவதுங்க. உண்மையை நேர்மையை நம்ம பேசணும், நேர்மையான காரியங்கள் செய்யணும். பி ட்ரூத்ஃபுல், பி ட்ரூத்ஃபுல் அண்ட் டோன்ட் லாய். பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னவங்க வந்து மாற்றத்தில் இடம் இருக்காது, உண்மைக்கு தான் இடம் இருக்குது. அப்போது நீங்கள் உண்மையை பேசுகிறீங்களா, பொய்யை பேசுகிறீங்களா? சில பேர் வந்து அவங்க பொய்யை பேசும் பொழுது நம்ம ரொம்ப நம்பிடுவோம். அதான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க கான்மேன். கான்மேன் தெரியுமா? அவங்க பேசும் பொழுது என்னையே எத்தனை பேர் கான் பண்ணிட்டானுங்க. காசு இல்லை ஃபாதர், நான் பஸ் ஏறி போகிறதுக்கு இடம், அந்த காசு எடுத்து எங்கே போகுதுன்னு தெரியல. நிறைய பேர் நம்மளை ஏமாற்றுவாங்க. அப்போ உண்மையாக நேர்மையாக இருக்க கற்றுக்கணும் நம்ம எல்லாரும். பொய்மை பேசாதீங்க. அங்கே பிரைப் நற்செய்தியில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் பொய்யனா இருக்காதீங்க, உண்மையாக இருங்க, நேர்மையாக இருங்க, தூய்மையாக இருங்க. ரெண்டாவது, மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் அச்சம் என்ன? ஒன்றுக்கும் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. நான் உண்மையாக நேர்மையாக இருக்கின்றேன், என்னத்துக்கு பயம்? மூன்றாவது வாழ்க்கையில் திருப்தியாக இருக்க கற்றுக்கணும். பி சாட்டிஸ்ஃபைட், பி கண்டென்டட். வாழ்க்கையில் திருப்தியாக இருக்க கற்றுக்கணும். குறை சொல்றவன் அவன் திருப்தியாகவே இல்லை. வாழ்க்கையில் எவ்வளோ இருக்குங்க, ஆசீர்வாதம் கொடுத்துட்டாரு. பி ஹாப்பி, பி கண்டென்டட். பி கண்டென்டட்னா திருப்தியாக இருக்க கற்றுக்கணும். இந்த 3 காரியங்கள் முதல்ல சொன்ன, நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து எப்படி நீங்கள் தாக்கு பிடிக்கிறதுனா, முதலாவது என்ன செய்யணும்? முதல்ல சொன்ன 3 காரியங்கள். ஹலோ, முதல்ல 3 காரியம் சொன்னங்க. முதல்ல ஹவு டு ஜெபிக்கணும். யார்கிட்ட ஜெபம் இல்லையோ அவன்கிட்ட மகிழ்ச்சி இல்லை. அது தற்காலிகமான மகிழ்ச்சி. நான் ஜெபிக்கலையே, ஆனால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேனே, உண்மையாகவோ? ரெண்டாவது என்ன இருக்கணும்? பாவங்களை விட்டு ஒழிக்கணும். யார் ஒருத்தர் பாவங்கள் இருக்கணும், ரொம்ப மன அழுத்தத்தோடு போயிடுவாங்க. மூன்றாவது, நன்றி உணர்வோடு இருங்கள். அதுக்கு அப்புறம் நற்செய்தியில் சொல்கிறாரு, இதெல்லாம் இதை தாக்கு பிடிக்கிறதுக்கு சில வழிகள் இருக்குது. இந்த வழிகளில் 3 வழிகள் சொன்னேன். என்ன முத வழி என்ன? கொடுக்க கற்றுக்கணும். இரண்டாவது, உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். மூன்றாவது, திருப்தியாக இருக்கணும். ரொம்ப சிம்பிள் வாழ்க்கை. ஒரு அம்மா, அவங்களுக்கு வந்து 90 வயசு ஆச்சு. தான் கணவனோடு ஒரு 50-60 வருஷம் சேர்ந்து வாழ்ந்துட்டாங்க. அவர் இறந்துட்டார். அப்புறம் இந்த அம்மா வந்து அனாதை இல்லத்துக்கு போயிட்டாங்க. அங்கே போய் உக்காந்துருக்குறாங்க ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. அப்போ எல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பிடிக்குது. அப்போ இந்த நேரத்தில் ஒரு தங்கச்சி வந்து கேட்குறாங்க, அம்மா நீங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்துருங்க, நீங்கள் அதெல்லாம் ஃபில்லப் பண்ணோம், அந்த ஃபார்ம்லாம் ஃபில்லப் பண்ணோம். சரின்னு
அந்த அவங்க ஃபில்லப் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது ஃபில்லப் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த தங்கச்சி வந்து உட்காந்துக்கிட்டு பேசுது, உங்களுடைய அறையெல்லாம் இப்போ தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் வந்து எல்லாம் அடுக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்கள் ரூமில் வந்து ஒரு நல்ல அட்டாச் பாத்ரூம் இருக்குது, ஒரு அழகான மேசை இருக்குதுமா, ஒரு லேம்ப் ஷேட் இருக்குது. ஒவ்வொரு தடவையும் அந்த பிள்ளை சொல்லும் பொழுது இந்த அம்மா சிரிக்கிறாங்க. ஐயோ அப்படியா, என்னம்மா நீங்கள் இன்னும் ரூமையே உங்கள் அறையே பார்க்கலையே, நீங்கள் எப்படி சந்தோஷமாக இப்படி இருக்கிறீங்க? அந்த அம்மா சொன்னாங்க, அந்த அறையெல்லாம் நான் பார்க்க அவசியம் இல்லை, அதில் என்ன இருக்குது என்ன இல்லைன்னு எனக்கு அவசியம் இல்லை, அந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் நான் பண்ணிட்டேன். எங்கங்க எப்படிங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணீங்க? எல்லாம் இங்கேயும் பண்ணிட்டேன். அந்த பக்குவமெல்லாம் இங்கேயும் நான் ஏற்படுத்திட்டேன். ஐ ஹவ் அரேஞ்ச் மை மைண்ட் இன் மை ஹார்ட். அங்கே என்ன இருக்குது எனக்கு அவசியம் முக்கியம் இல்லை, இங்கே பக்குவமெல்லாம் இங்கே தயார் பண்ணிட்டேன். when I arrange my mind in my heart, அந்த அறை எப்படி இருந்தாலும் நான் தயாராக இருக்கிறேன் ஏற்றுக்கொள்கிறதுக்கு. மகிழ்ச்சி இங்கே இருக்குதுன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. இப்போ அன்பார்ந்தவர்களே, இதுதான் நம்மளுடைய வாழ்க்கைங்க. எப்படி நான் என்னுடைய சந்தோஷத்தை என்னுடைய உணர்வை நான் ஏற்படுத்த முடியும்? ஒவ்வொரு தேர்வின் மூலமாக. ஹவு டு ஐ சூஸ் மேக்ஸ் மீ ஹவ் ஐ ஃபீல். ஐ ஹேவ் த பவர் டு சூஸ் ஹவ் ஐ ஃபீல். என்னிடம் அந்த ஆற்றல், அந்த வலிமை இருக்குது. நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னிடம் தான். மற்றவங்க என்ன சந்தோஷமாக வைக்க எதிர்பார்க்காதீங்க. நிறைய தப்பு செய்கிறோம். என்ன தெரியுமா? என்னுடைய மனைவி எனக்கு சந்தோஷமாக வச்சுக்கல, என்னுடைய கணவர் என்னை சந்தோஷமாக வச்சுக்கல. நான் மற்றவர்களுக்கு கொடுங்கள். நான் மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது சந்தோஷம் என்னிடம் இருந்து கொடுக்கும் பொழுது தானாகவே சந்தோஷம் வந்துவிடும். அதனால் அன்பார்ந்தவர்களே, இதை நீங்கள் தயாராக வைத்திருங்கள் உங்களுடைய மனசில். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்க ஆரம்பியுங்கள். ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். மகிழ்ச்சியை ஊட்டுங்கள். இறுதியாக பழமொழி 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் 17ஆம் அதிகாரம் 22 வசனத்தில் சொல்லுது, மகிழ்ச்சியான ஒரு இதயம், ஒரு உள்ளம், அது நல்ல மருந்து. மகிழ்ச்சியான ஒரு உள்ளம் நல்ல மருந்து. ஆனால் அது நொறுங்கின ஒரு ஆவியாக, ஆத்மாவாக இருந்தால் அது அது காஞ்சி போன எலும்பு போல, எலும்புகள் உலர்ந்து விடும்னா அது they will dry up, காஞ்சி போய்விடும் அந்த எலும்புகள். ஒரு ஒரு நொறுங்கின ஆத்மா, நொறுங்கின ஆவியானவர். அதனால் அன்பார்ந்த, ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது ஜாய்ஃபுல் ஹார்ட் இஸ் a good medicine but a crushed spirit dries up the bones. அதனால் உங்களிடம் யாரும் வரும் பொழுது, நீங்கள் யாரையும் சந்திக்கும் பொழுது, அந்த நேரத்தில் இந்த மகிழ்ச்சியை ஊட்டும் பொழுது நல்ல மருந்தாக மற்றவர்களுக்கு இருங்கள். நல்ல மருந்தாக இருங்கள். டோன்ட் பி a poison to other people, be a good medicine. அப்போ அந்த மெடிசன்னா என்ன மெடிசன்? மகிழ்ச்சி. சில பேர் நம்மள்ட்ட வருவாங்களே, சில பேர் வரும்பொழுது வந்து கேட்பாங்க, அவங்க நொந்து போய் வராங்க நம்மள்ட்ட, நான் எப்படிங்க நீங்கள் இருக்கிறீங்க? நான் அப்படியே தான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களா, அவங்களுக்கு நீங்கள் மகிழ்ச்சியை ஊட்ட முடியுமா? அவங்களே நொந்து போய் வராங்க, எப்படிங்க இருக்கிறேன்? அப்படியே தான் இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் பிரச்சனைங்க, கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா? எனக்கும் தான் பிரச்சனை, உனக்கு என்னத்தை உதவி செய்கிறது? என்ன மருந்தை கொடுக்க முடியும்? எனக்கு பாக்கெட்லாம் காஞ்சி போயிருக்குது, நான் வறண்டு போயிருக்கிறேன், நீ காஞ்சி போயிருக்கிற, நான் வறண்டு போயிருக்கேன்னு சொன்னோம்னா முடியுமா? இப்படிலாம் வாழாதீங்க. நீங்கள் அந்த ஊற்று தண்ணீராக இருக்க வேண்டும். வந்துட்டு உங்களைய பார்த்துட்டு போகும் பொழுது அவங்க சிரிச்சுக்கிட்டு போகணும். உங்களை பார்த்துட்டு போகும் பொழுது வைத்தறிச்சல் சில வீட்டில் இருக்குதுங்க. மாமியார் வைத்தறிச்சல் மருமகளுக்கு, மருமகள் வைத்தறிச்சல் மாமியாவுக்கு, மனைவி புருஷனுக்கு வைத்தறிச்சல், புருஷன் கணவன் மனைவிக்கு வைத்தறிச்சலாக இருக்கிறோம், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு வைத்தறிச்சலாக இருக்கணும். இல்லை, மகிழ்ச்சியாக இருக்கணும். குருவானவர் உங்களுக்கு வைத்தறிச்சல், இந்த சாமியார் எப்படா போயிடுவோம் ஒரு காலம் வரும், எல்லாரும் போய் ஆகணும்ல, போகிற வரைக்கும் சந்தோஷமாக இருப்போம்ல, நம்ம இருந்துருவோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். ஏங்க கஷ்டப்படணும் வாழ்க்கையில்? இன்னொன்று, இந்த முகம்லாம் சுருங்காமல் இருக்கிறதுக்கு அம்மாலாம் ரொம்ப மேக்கப்லாம் போட அவசியம் இல்லைங்க. ஒவ்வொரு நாளும் சிரிச்சுக்கிட்டே இருங்க. அப்படியே சிரிச்சுக்கிட்டே மகிழ்ச்சியாக இருக்கும்போது எல்லாம் சுருக்கலாம் போயிடும். ஓ, யூ லுக்கிங் வெரி யங்கா. எஸ், ஐ எம் ஆல்வேஸ் ஹாப்பி. அப்படி
நோ நோ நோ, ஐ புட் ஆல் த போட்டாக்ஸ் அண்ட் பெட்டாக்ஸ் எவ்ரிதிங் போட்டு. அப்படிலாம் வேண்டாம். சில பேர் மேக்கப் போட பார்த்தீங்களா, ஐயோ ஆமாங்க, அப்படி ஃபவுண்டேஷன் போட்டுட்டு பல பேர்லாம் சொல்கிறாங்க ஃபவுண்டேஷன் அது இதெல்லாம் போட்டுட்டு அந்த முகம் அப்படியே பளிச்சுன்னு நிற்குதுங்க. போய் கழுவுனா பார்த்தா ஓடிடுவோங்க. இந்த காலையில் பார்த்தீங்களா, உண்மையாக முகத்தை பார்க்க வேண்டும் என்றால் காலையில் முகத்தை போய் கண்ணாடி மண்ணுக்கு நின்று பார்த்தா அதான் உண்மையான முகம். அதை பார்த்தா பேயை பார்க்குற மாதிரி இருக்கணும். என்னை பார்த்து நானே பயந்துருவேன். அப்படி இருக்கக்கூடாது, மகிழ்ச்சியாக இருக்கணும். காலையில் சில பேர் பார்த்தீங்களா என்ன தெரியுமா செய்வாங்க, கண்ணாடி மண்ணுக்கு போயிட்டு உண்மையிலே இருக்குதா இல்லையான்னு சந்தோஷமாக இருப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்போம். வீட்டுக்கு திரும்பும் பொழுது அந்த மகிழ்ச்சியோடு திரும்புவோம். சந்தோஷமாக இருக்க கற்றுக்குவோம் ஒவ்வொரு நாளும். ஆமீன்.